ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சத்தான சுவையான ராகி மாவில் கொழுக்கட்டை செய்ய போகிறாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 1 கப்பு ராகி மாவு சேர்த்துக்கிறாங்க. இது கூடவே இதை நல்லா வறுத்துக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா இதை ட்ரையாக வறுத்துக்கலாங்க. வறுத்துட்டு சேர்க்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அரை மூடி தேங்காயை இதில் சேர்த்துட்டு நல்லா அதில் வறுத்துக்கலாம். இந்த தேங்காயும் இதிலே சேர்த்து வறுக்கும்போது நல்ல வாசனையாக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். தேங்காய் நம்ம எவ்வளோ வேணால் சேர்க்கலாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது நல்லா வறுத்துக்கலாங்க. இதையும் நல்லா வறுத்ததுக்கப்புறமா இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இதுவும் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம பிடிக்கும்போது இந்த மாதிரி கொழுக்கட்டை மாதிரி பிடிக்கிறதுக்கு வரணும். இதுதான் கரெக்டான பதம். இதை அப்படியே நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் 3/4 கப்பு வெல்லம் சேர்த்துக்கலாம். 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாங்க. 3/4 கப்பு வெல்லத்துக்கு 1 கப்பு தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கரைஞ்சி கொதித்து வரட்டும். அதை அப்படியே தனியாக எடுத்து வச்சிடலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் இதில் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ நான் ஏற்கனவே வறுத்து வச்ச ராகி மாவில் நம்ம வெள்ளை கரைசலை வடிகட்டிக்கலாங்க. இப்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா கிளறிக்கலாம். நல்லா கெட்டி ஆகிடும். இப்போ பாருங்கள், இந்தளவுக்கு நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு மாதிரி இருக்கணும். லேசான சூடு இருக்கையிலே நம்ம கொழுக்கட்டை வியாட்டம் பிடிச்சி வச்சிடலாங்க. நல்லா பிடிச்சி வச்சிடலாம். இந்த மாதிரியும் பிடிச்சி வைக்கலாம். உருண்டை கூட பண்ணி வச்சிடலாங்க, நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ராகி மாவில் நல்லா ஹெல்த்தியாக இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியானது, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சூப்பராக இருக்கும். இதே மாதிரி ஒரு இட்லி துணியில் இந்த மாதிரி நம்ம இந்த கொழுக்கட்டையை பிடிச்சி வச்சிடலாம். இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் தான் நம்ம கொழுக்கட்டையை வேக வைக்கணும். அப்போ தான் சீக்கிரம் வேகும். இப்போ ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பராக நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு. அவ்வளோதாங்க, சுவையான ராகி மாவு கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.